யானைகள் நடமாடும் பகுதியா? என்ன சொல்கிறீங்க? திடீர்னு யானை வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது? ஐயோ உட்காந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போகிறீங்களா? ஏன் ஏன் எவ்வளோ பேர் ரோட்டில் ஓரமாக போங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஜங்ஷன் உள்ள தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உள்ள பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்கன்ட்டு. ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா தான் இருக்கீங்க. நம்ம அடுத்த விழாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த விழாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தான் போகிறோம். ஒகேனக்கல்லில் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வருதுங்களாம்மா. போய் பார்த்துட்டு வந்துடுவோம். தருமபுரி 41 கிலோமீட்டர், கிருஷ்ணகிரி 70 கிலோமீட்டர், பாலக்கோடு 60 கிலோமீட்டர். அதெல்லாம் கிளம்ப போகிறோம். போய் தருமபுரி போயிட்டு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தா கரெக்டாக அரூர்லேருந்து கிளம்புறோம். அரூர் டு மொரப்பூர், மொரப்பூர் டு தருமபுரி, தருமபுரி டு பெண்ணாகர் ரோட்டில் போனால் நம்ம கரெக்டாக போயிடலாம். ஒகேனக்கல், பெண்ணாகரம், ஒகேனக்கல் பார்த்தீங்களா போர்டு வச்சு தான் கிளம்பிட்டோம். நான் காலேஜ் படிக்கும்போது வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில். நான் தருமபுரியில் தான் படித்தேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போனேன். அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் காலேஜை கூப்பிட்டு போகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு மாதிரி இருக்குது நம்ம காலேஜ். அந்த அப்போலாம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரோடு இருக்கும். இப்போ அது வந்து இவ்வளோ சைடில் இது இருக்காது. இப்போலாம் புளிய மரம் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து ரோடு பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வரும்போது இந்த ரோடு மட்டும்தான். இப்போனா இந்த ஒன் வே தான், போகிறதுக்கு ஒன்று வரத்துக்கு ஒன்று, அவ்வளோதான். இது மட்டும் தான் இருந்துச்சு. அந்த சைடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இல்லை. அரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மொரப்பூருக்கு 10 கிலோமீட்டரு போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மழை பெஞ்ச மாதிரியே இருக்கும். எப்போ பசுமையாகவே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஹாஸ்டலில் தானே ஸ்டே பண்ணி தான் படித்தோம். ஹாஸ்டல் லைஃப் வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா, ரேகிங்லாம் அவ்வளோவா இருக்காது. பட் வந்து ரேகிங் இருக்கும். அப்புறம் அந்த டீப்பாக இறங்கி அவ்வளோலாம் டீப்லாம் இல்லை. நார்மலான நான் ரேகிங்னா டான்ஸர் தெரியுமா, டான்ஸர் கூட அவங்க மட்டும் ஆட மாட்டாங்க, நாமளும் டான்ஸ் ஆடுவோம். இப்போ 2025 நாங்கள் சொல்கிறது எப்போ தான் 2015 இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்து 81 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிறது தருமபுரி 31, ஒகேனக்கல் வந்து 81 போவோம். நம்ம போகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்ப 112 கிலோமீட்டர் காமிச்சு. 112 நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு 112 எவ்வளோ ஆச்சு? 224 ஆச்சுங்களா? 224 கிலோமீட்டர் நம்ம அப் அண்ட் டவுன் போயிட்டு வர போகிறோம். வேற மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. நான் தருமபுரி ஆர்ட்ஸில் படிக்கும்போது இங்கேருந்து போனாவே ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட். அப்படியே எப்படின்னா வரும்போது இவங்க இருப்பாங்கல்ல ஜூனியர்ஸ், அவங்க கூட ஒரே மஜாவாக இருக்கும். மஜானா நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ஜாலியாக அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு வேற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் நினைச்சா இப்போ கூட ஃபுல் அரிக்குது. அந்த வயசில் ஏதாவது அனுபவிச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அப்புறமேட்டுக்கா நான் அனுபவிக்கல ஐயோ அப்படின்னா போனால் திரும்பி வருமா? வரவே வராது. அதான் சொல்லியிருக்காங்களே, இளமை அது போனால் அது திரும்பாது. அது மாதிரி இளமை போட்டால் திரும்பாது. என்னென்ன என்ஜாய் பண்ணுமோ அந்த வயசு அதை என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ ரைட்டு, அது முக்கியம். நம்மளுக்கு என்ன பண்ண நினைக்குமோ பண்ணணும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மொத்தம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அது எந்த பொருள்னு பார்க்கக்கூடாது.
செஞ்சு மாதிரி தான் பார்க்கணும். நம்மக்கிட்ட இருக்குது, இது இருந்தால் தான் பண்ணுவேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. என்னால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியா அவ்வளோதான். அதான் சொல்லுவாங்களே, உன்னால் ஓட முடியலையா நடக்க முடியலையா, உருண்டு போ, உருக்க முடியலையா உட்காந்து நவுண்டுன்னு போ. அது மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரே 13,500 எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஒரே 13,500 எடுத்து வண்டி ரெடி பண்ணேன். வண்டி வந்து ரெடி பண்ணது 14,000 ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து போர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். போர் ஃபுல்லாகவே மாற்றிட்டேன். இன்னும் தேவையானது முன்னாடி வந்து அந்த வின்ஷீல்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றிட்டேன். இப்போ இன்ஜினே புது இன்ஜின் வச்சுங்களேன். அதாவது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு முக்கியமான தேவை என்னது? இன்ஜினுக்குள்ளே இருக்கிற ஆல் திங்ஸ் என்ன பண்ணோம், எல்லாமே மாற்றியாச்சு. ஃபுல்லாக நியூவாகவே போட்டாச்சு. புது வண்டி எடுத்தால் 2.5 லட்ச ரூபா, 2 லட்சம். எங்கே போகிறது? நம்மளுக்குன்னு வாங்காத டைம் வரும்ல, நம்ம அப்போ வாங்கிக்குவோம். அந்த டைம் நம்மளுக்கு வராமல் போகாது, கண்டிப்பாக வரும். வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம இதுக்குள்ளே கீழே வந்து ரயில்வே ஸ்டேஷனு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொரப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா மொரப்பூருக்குள்ளே மொரப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். மொரப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொரப்பூர் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஜங்ஷன் உள்ள தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உள்ள பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மொரப்பூர் ரயில்வே ஸ்டேஷனு அழகாக வரலாம். ஒகேனக்கல் 76 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ பெருசாக மொரப்பூர் வந்து அவ்வளோ பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரிக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். ஆமாம், இதுலேருந்து அப்படியே பக்கமாக ஒன்று கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப்பு. ஐயோ தாத்தா, எனக்குன்னே வருவியா நீ? வண்டி வர்றது நல்லாவே தெரியுது, தெரிஞ்சு பேரே நூக்கின்னு வரா அப்படி. சரி விடுங்க, வயசான தாத்தா. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வெறித்தனமாக இருக்கா ஆண்டி? ஆண்டி இல்லையா அது? ஃப்ரெண்ட்ஸ், தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். தருமபுரி பஸ் ஸ்டாண்ட். எப்படி இருக்கு? தருமபுரி இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட், இது டவுன் பஸ் ஸ்டாண்ட். இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு இருக்கு, அங்கே போவாங்க. இந்த லோக்கல் பஸ்லாம் வைக்கிறீங்களா, அது நேட்டிவ்ஸ்லாம் அங்கே அந்த ஆட்டை. ஆண்டி வரவங்க இதை வித்தியாசமாக பார்க்குறீங்க. இந்தாட்ட வந்துட்டோம். இந்தாட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்ருக்கோம். இதுதான் எக்ஸ்பிரஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா இது.
எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்குல்ல பஸ் ஸ்டாண்டு. நம்ம வந்தோம்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் இல்லையா, அதுக்கு எந்தாட்டே ஒரு வழி இருக்குது. எதுக்கு இல்லைங்க, எந்த வேலையே போனாங்கன்னா தெரியுது, இந்த வேலையே போனாங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். வாங்க இன்னொரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க. நம்ம ஏரியா நம்ம பஸ் ஸ்டாண்ட். சரி விடுங்க, நம்ம கிருஷ்ணகிரி தான், பயமே இல்லை ஒருத்தரை கூட. சொல்ல மாட்டீங்க இருக்காங்க போகிறீங்களா? பெண்கள் 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 நம் நாட்டின் கண்கள். தருமபுரியை ஒரு விசிட் பண்ணிட்டோம். ஏன்டா எவ்வளோ பக்கம் வரீங்க? பாருங்க என்னடா எங்கேயோ டிராஃபிக்கா? டிராஃபிக் எங்கே போனாலும் டிராஃபிக், எங்கே வந்தாலும் டிராஃபிக். அவ்வளோதான், பெண்ணாகர் ரோடுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஒகேனக்கல். சீக்கிரம் போங்க தலை, இவ்வளோ ஸ்லோ வளைச்சா எப்படி ஆகுறது? ரோடில் விட்ட படுத்து தூங்க போலையே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம தருமபுரி தாண்டி பெண்ணாகர் ரோடுக்கு வந்துட்டோம். பெண்ணாகரம் போயிட்டு அப்படியே பெண்ணாகரத்துலேருந்து ஒகேனக்கல். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தருமபுரி மேற்கு மாவட்டமா, அங்கே பிஎம்கே இருந்துச்சு, இங்கே டிவிக்கு, இங்கே அலுவலகம் திறப்பாமா. குறுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூல்ஸே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை கிழிஞ்சு நோட்டினது. ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்குதுன்னு சொல்லிட்டு போட்டு உள்ளே வந்து 20 ரூபா டோக்கன் வாங்கியிருக்காங்க. ஒகேனக்கல் உள்ளே போனால் 20 ரூபா டோக்கன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போகிறோம்னா ஃபாரஸ்ட் இருக்காங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். அதான் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா போவோம். ஒரு சைடு ரோடு நல்லா இருக்குது. ஏன் எவ்வளோ பேர் ரோட்டில் ஓரமாக போங்க. மலைச்சாலை பாதுகாப்பாக செல்லவும் சென்றிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க. உங்களுக்கு தெரியுதா அந்த வியூவில்? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக மெரசலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேற மாதிரி இருக்கு. அப்பா ஏய் என்னையா இது? இல்லை ட்ரோன் விட்டா பயங்கரமாக இருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக வேற லெவல். சும்மா அப்படி தான் இருக்கு பார்த்தா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸு. இங்கே பாருங்க மரணம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க போல், பயங்கரமாக மாஸ் பண்ணுறாங்க பாருங்க. என்ன வளைஞ்சு போகுது? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. இங்கே ஒகேனக்கலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே 20 ருபீஸ் வாங்கிட்டாங்க. அங்கே உள்ளே போனாங்கன்னா அந்த படகு சவாரி அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியலையே. என்கிட்ட காசு வேறு இல்லையேடா. இருந்த பெட்ரோல் போட்டுட்டேன், ஒரே 30 ரூபா இருக்குது. என்ன பண்ணனே தெரியலையே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குவோம். வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. மெதுவாக செல்லுங்க, மெதுவாகவே போய்விடுவோம். யானைகள் நடமாடும் பகுதியா? என்னையா சொல்கிறீங்க? யானை எங்குதா? திடீர்னு யானை வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது? நாயே உட்காந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா வெள்ள அப்படியே கழிஞ்சிருவேன் நான். அது ஒரு டைமு கோவில் யானை பார்த்து எனக்கு சரியான பயமாயிடுச்சு. காட்டு யானை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுறது? அவ்வளோதான். இதே தான் போட்டிருக்காங்க, யானைகள் கடக்கும் பகுதி. இங்கே பாருங்க, அங்கங்கே யானை போட்டிருக்காங்களா? இல்லை யானை வரும் போல் ஃப்ரெண்ட்ஸுங்க ரியலாகவே. ஆனால் அந்த காட்டு விலங்கு வந்துட்டா வச்சுங்க எதுவும் பண்ண முடியாது. தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு, வருதே யானை வருதே அப்படின்ட்டு ஓட வேண்டியது தான். என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? திடீர்னு பேசினேக்கிறோம், திடீர்னு யானைலாம் வருன்றீங்க. யானை வந்தால் என்ன வருது? பயந்துடுவோம்ல. அது என்ன சொல்லிக்கிறாங்க, வாகனங்களை நிறுத்தாதீரான். சடனாக பைக்கு நிறுத்திட்டு காரை சம்திங் ஏதோ நிறுத்திட்டு நம்ம பேசிட்டு இருக்கோன்னா திடீர்னு வந்து நம்ம அட்டாக் பண்ண என்ன ஆகுறது? அவ்வளோதான், காலி ஆகிடுவோம். உண்மை இல்லையா? ரோட்டே நிற்கிது பாருங்க, பயமே இல்லை. எங்களை வாழ விடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒகேனக்கல் கூட்டு குடி நிறுத்திட்டுன்றாங்களா? இங்கேருந்து அந்த பைப்பில் தான் ஒகேனக்கல் தண்ணி போகும் போல். நம்ம வந்துட்டோம். அஞ்சட்டி ஃப்ரெண்ட்ஸ்
வந்துட்டோம். அண்ணா எப்படி எப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. ஒகேனக்கல் உள்ள போகணும். இந்த லெஃப்டா? சரி தெரியல, அதுதான் கேட்குறேங்களே. நான் சிங்கிளாக தானே வந்திருக்கேன். எங்கள் பரிசலுக்கா? ஆஹா வேணாம் வேணாண்ணா. இப்படியா இப்படியா? சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா. ஓ தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா உள்ளே போகணுங்களா? உள்ளே போகணும், நேராக போகணுங்களா? இப்படி போனால் மசாஜ் இது போகணும். முதல்ல பண்ண காரியத்துக்கு போகுது. சரிங்கண்ணா. இப்படி போனால் வாட்டர் ஃபால்ஸ் போகுது. உள்ள வாட்டர் ஃபால்ஸுங்களா? சரி ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. மசாஜ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஐடியா, ஆயில் மசாஜ் சொல்கிற மாதிரி ஐடியா இருக்குதா? அதெல்லாம் இது இல்லைண்ணா. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. கீழே வர அப்படியே எண்ணெய் ட்ராப் பண்ணிடுறோம். வாங்கண்ணா போலாங்களா? எப்படிண்ணா? ஸ்ட்ரைட்டா வா. ஸ்ட்ரைட்டாக தானே? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால மோஸ்ட்லி நிறைய க்ரௌட் வந்துருப்பாங்க போகிறேன். ஓகே ஓகே. அதெல்லாம் வேணாண்ணா, அதெல்லாம் இல்லை வேணாண்ணா. மசாஜ் பண்ணுறதெல்லாம் விடாமல் இல்லைண்ணா. சும்மா நம்ம வந்தோம் விளாக் எடுக்க வந்தோம், விளாக் மட்டும் எடுத்துகிட்டு போவோம். ஆமாங்கண்ணா. இன்னும் கீழே போகணுமாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்கன்ட்டு. இடம் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா பெருசாக நான் ஃபங்க்ஷன் நானே வந்து இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. அப்படியே இறங்கிங்கண்ணா. ஓ தேங்க்ஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்க.